ஸோ ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைமாக. இதுக்கு முன்னாடி ஃபுட் சேலஞ்செலாம் நம்ம போட்டதில்லை வீடியோ. இதுக்காக நம்ம இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் என்ன ஆகிடுச்சுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணி இருக்கும். ஸோ காஞ்சிபுரம் போக போகிறேன். அதுவும் 1.5 வருஷம் கழித்து ஆக்சுவலாக இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. அந்த காலையில் டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடிக்குவே நான் மோஸ்ட்டாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதில்லை. பஸ்ஸில் தான் போயிருக்கேன். ஸோ ஸ்டேஷன் போயிட்டு பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு. ஸோ நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டடாக இருங்க. அதே மாதிரி அந்த ஃபுட் சேலஞ்சு வீடியோ என்னன்றது, என்ன பொருள் வச்சு பண்ண போகிறோன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தம்ப்நெயிலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, வெளில போயிடாதீங்க. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக்கு, ஷேரு, அப்புறம் இந்த கமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அந்த கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஓகே, வரேன். ஸோ ஹே கைஸ், இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ 6:40 நமக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கெட் வந்து 7 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் தான் வந்து ஜென்ஸ் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்மக்கிட்ட பாஸ் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தோம், ஆஃபீஸில் நமக்கு ப்ரூஃப் இருக்குது, ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த 7:30 to 9:30 கூட பிரச்சனை இருக்காது. 7 to 9:30 பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் 6:39 ட்ரெயின் தான் ஏறேன்றனால எனக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ நான் ட்ரெயினில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன், இல்லைனா அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா போயிட்டு நிறையா வேலை இருக்குது. ஸோ நம்ம வந்து 6:39க்கு ட்ரெயினில் ஏறணும். ஸோ 8:15 கிட்ட நம்ம வந்து காஞ்சிபுரம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின். செங்கல்பட்டு வரைக்கும் ஸ்லோவாக போகும். செங்கல்பட்டு வந்து 2-3 ஸ்டாப்பிங் மட்டும் தான், மெயின் ஸ்டாப்பிங் தான் நிற்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரம் வந்துட்டோம். ஸோ டைமிங் சொன்னபடி கரெக்டாக வந்துட்டார். 8:15 கிட்டே வந்துடுச்சு டைம் கரெக்டாக. ஸோ செமையாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது. ஸோ நீங்களும் டைம் கிடச்சுன்னா ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ அடுத்த லாக்டவுனே வரப்போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 9th, நாளைக்கு வந்து 10th. நாளையிலேருந்து வந்து அந்த புது லாக்டவுன் ரூல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் வர முடிஞ்சால் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு. ஹாய்டா. ஓகே. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டரா? 17 to 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பையன் வர பயங்கரமாக விட்டோம் வண்டியை. அதனால் உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரில. இருந்தால் நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ சேலஞ்சு 2 பேருக்கு ஒரே சைஸில் எடுக்கணும். பார்த்துக்கோங்க. ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்குது. நீயும் பார்த்துக்கலாம். ஓகே. எத்தனை கிலோடா இருக்குது? அப்படியே சொல்லு. அப்படியே சொல்லுவோம். ஸோ ரெண்டு பழம் எடுத்துருக்கோம். அது எவ்வளோ வரும்னு தெரில. 1 கிலோ வந்து 17 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். 4.61 வருது. ஓகே, ஓகேவா? $5.117 வருது. கிட்டத்தட்ட ஸோ இப்போ நம்ம வந்து இது என்ன ஊர்ரா? இது வரதாபுரம் கிட்டே இருக்கும். வரதாபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 15 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ வரதாபுரம்னு ஒரு லொக்கேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த அந்த இடத்துல தான் நம்ம போய் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க. தண்ணி இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்குது, இன்னும் விடலை தண்ணி. ஸோ இதிலே அப்படியே நடந்து போய் போக போகிறோம். அங்கே ஒரு சவுண்டு கேட்குது இல்லைங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, ஆன்லைன் கிளாஸுங்க. அது வேறு வழி இல்லை, அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது என்னடா அது தண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே இடம் பம்பு செட்டா? ஒன்றும் இல்லை, அது அந்த செடி இருக்குல்ல, அதில் போய் ஸ்ட்ரைட்டாக பட்டா வெளியே வந்துடும் செடி. ஓ, அதனால அப்படி விட்றாங்க. விட்டால் அதை ஃபுல்லாக ரொம்பிட்டு. ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இருந்து தண்ணி இதில் விழுந்துச்சுன்னா இதில் இருந்து ரொம்ப இந்த இடத்துல ஒரு தண்ணி போகும். இப்போ இது டேரெக்டாக அந்த தண்ணி அங்கே விழுந்துச்சுன்னா வேறு வெளில அப்ரூவ்ட் ஆகிடுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு இது புதுசாக இருக்குது, நான் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே இந்த லொக்கேஷனில் நடந்து போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது அந்த இடமா? ஆமாம் ஆமாம். நான் வந்து படுத்துட்டு பிக் எடுத்தோம். இப்போ பார்த்தா ஃபீல்டில் அவ்வளோ. ஓகே ஓகே. சவுண்ட் கேட்குதா? நல்லா இருக்குல்ல? ஸோ நம்ம இப்போ வந்து அந்த லொக்கேஷனுக்கு போய் தான் இப்போ கட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே எப்படி இடம் எப்படி என்னன்னு தெரியல. நம்ம ராஜேஷ் பாய் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. லெட்ஸ் see. அதே மாதிரி இந்த வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க, சிலர் இது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. இது இருக்கு பாருங்கள், ரவுண்டாக. இதெல்லாம் கூட ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். இதை நீங்கள் ஜூஸ் போட்டு வெல்லம் போட்டு குடிக்கலாம். இது நம்ம ஊர் ஸ்பெஷல்ன்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். அது இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் விளைச்சல் இல்லை. பட் இதெல்லாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க. நாங்கள் வர வழியில் நிறையா பார்த்தோம்.
ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ராஜேஷ் கிட்ட வந்துட்டோம். இது என்ன இடம்டா அது பேர்? வரதாபுரம்க்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு உங்கள் இடம் தான்டா. ஆமாம், அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த தோப்பில் வச்சு ரெண்டுத்தையும் கட் பண்ணி சேலஞ்ச் பண்ண போகிறோம். யார் சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்றது தான் சேலஞ்சு. எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் சீக்கிரம் காலி பண்ணியிருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ காலைல சாப்பிட்டு நீ? அவனும் சாப்பிடல, நானும் சாப்பிடல காலைல. ஸோ வெறும் வயிற்றில் எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல கட் பண்ணிடுறேன். ரெண்டு பேரும் கட் பண்ணி முடிச்சோடனே ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பார்க்குறதுக்கு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க தான் பார்ப்பாங்க கரெக்டாக டைமிங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ராஜேஷ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ராஜேஷ் கொஞ்சம் பெருசாக இருக்கா? வாட்டர் மெலன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வாட்டர் மெலன். ஓகே, டேஸ்ட் கொஞ்சம் கம்மி ப்ரோ. டேஸ்ட் அந்தளவு இல்லை, பட் நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. அதுவும் இந்த ஏப்ரல் சீசனில் வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து நிறையா இருக்கிற பழம் இதெல்லாம். ஒரு பீஸ் போடு அப்படியே. அந்த ஒரு பீஸ் போடு. போடு. முடியாதப்ப சொல்கிறோம், வெயிட் பண்ணு. அப்புறம் அதுதான் காரணமாக வச்சுப்பானுங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ராஜேஷ்? ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கூப்பிட்டேன்னு. நான் பேசாமல் அங்கே வீட்டுக்கு கிளம்ப சொல்லியிருக்கணும், நான் காஞ்சி வீட்டில். ஸோ நான் இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 4 minutes ஆயிருக்கு. 4 minutes ஆயிருக்கு. 4 minutesல என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ராஜேஷ் எவ்வளோ பண்ணியிருக்கான், அது அந்த பீஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டான் அவன். ஸோ லெட்ஸ் see யார் முடிக்கிறா சீக்கிரமானு. மச்சி தான் முடியலையா? இது இந்த பீஸோட முடியுது, இது டவுட்டு தான். சிக்ஸ் மினிட்ஸ் ஆச்சு. டைம் என்ன ஆகுது? 6 minutes 32 seconds. டைம் ரியல் டைம் 10:50. 10:50 ப்ரோ கிளாஸு. ஆமாம், அட்டனன்ஸ் வேறு இருக்குல்ல, அட்டனன்ஸ் சொல்லிட்டு வந்துடும். டப்புன்னு பார்ப்போம். தம்பி அந்த ஃபோனை எடுத்துருவாங்க பாருங்க. நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக. அச்சா யாரெல்லாம் வாட்டர் மெலன் வேணும் ஓடியாங்க. வெயிட் பண்ணு. பசி அடங்கிடும் பாரு, அதுக்கப்புறம் சுத்தமாக சாப்பிட முடியாது. பசி அடங்கிடுச்சு. ஸோ கருத்து என்ன சொல்ல வரீங்க இப்போ அதுலேருந்து? கருத்து என்ன சொல்ல வரேன்னா, என்னால் சாப்பிட முடியல, என் ஃப்ரெண்டு சாப்பிடுவோம். டேய் சாப்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து டீம் போட்டுக்க போகிறோம். ஏன்னா ராஜேஷாலையும் முடியல, நான் பாதி காலி பண்ணிட்டேன். என்னோடது பாருங்க, நான் ஃபுல்லாக பாதி காலி பண்ணிட்டேன். ஸோ டீம் பிரிச்சுக்க போகிறோம். ராஜேஷ் டீம் கூட வந்து உங்கள் பேர் என்னது? தினேஷ் வந்து ராஜேஷ் டீம் கூட. என் டீம் யார் வரீங்க? யாரெல்லாம் என் டீமு? குட்டி பையன் ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கான் என் டீமுக்கு. அப்புறம் நீங்கள் யாராவது வரீங்களாடா? அவங்க யாரும் வரல. சேர்த்துக்கலாம். நீ வரியாடா என் டீமுக்கு? ஓகே. அவன் உங்கள் டீமில் எவ்வளோ பெரிய வெயிட்டாக வச்சுருக்கீங்க? ப்ரோ ஆள் தான் ப்ரோ வெயிட்டாக இருப்போம், ஆனால் சாப்பாடு உள்ளே போகாது. சாப்பாடு உள்ளே போகாதா? போகாது. ஸோ இப்போ வந்து அவங்க இவ்வளோ காலி பண்ணியிருக்காங்க.
ஸோ ராஜேஷ் டீம் காலி பண்ணதை பார்த்துக்கோங்க, கேட்கும். ஸோ அதில் கொஞ்சம் நிறைய காலியான மாதிரி இருக்குது. ஸோ இது சாப்பிட்டது வந்து நம்ம கேமராமேன் தான் சாப்பிட்ருக்காரு, கேமராமேன் சஞ்சய். ஸோ இது வந்து நம்ம கூட தம்பி சாப்பிட்டது இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிருக்கிறான். ஸோ நான் யாருக்குன்னு இவ்வளோ காலி பண்ணிட்டேன். யார் வின் பண்ணாங்கன்னு இவங்க தான் பார்த்து சொல்லுங்கள். மெயின் போட்டியாளர் எவ்வளோ சாப்பிட்ருக்காரு நாங்கள் காட்டு. மெயின் போட்டியாளர் சாப்பிட்டது வந்து ராஜேஷ் சாப்பிட்டது இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கான். இது மீதி எல்லாமே வந்து அவங்க கூட சேர்ந்து டீம் சாப்பிட்டது. இங்கே மெயின் போட்டியாளர் எவ்வளோ சாப்பிட்ருக்காரு பாருங்க. வின்னர். ஸோ இவ்வளோ வாங்கி சாப்பிட்ருக்கேன். வெங்கடேஷ் தான் வின்னர். ஸோ நீங்களே சொல்கிறீங்க யார் வின்னர் என்னன்னு. வெங்கடேஷ் தான் வின்னர். ஏன்னா சொல்லி வச்சவங்க சொல்கிறீங்க. இல்லை அதிகமாக யாரும் சாப்பிட்டா பார்த்ததுன்னா அது லைக் அது ஒன்று மட்டும் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க, யார் வின்னர் அதிகம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் தான். ஃபுல்லா அதுல பீஸ் அதிகமா இருக்கு. பீஸ்ல எந்ததான் பீஸ் அங்க பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, 2 3 4 பீஸ் ப்ரோ. மனசாட்சி ஒரே பீஸ் நான் போடுவேன் இப்போ பீஸா. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீங்க போய் ஆக்சுவலாக வெங்கடேஷ் வின்னர். அவர் தான் நிறைய சாப்பிட்ருக்காரு, ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு பாருங்க. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுடுவோம். இப்போ முடியாததை அங்கே ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு போய் கொடுக்க போகிறோம். ஃபுல்லு ஏன்னா பயந்து போகுது, மறந்து போகுதுடா. ப்ரோ ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடணும். ஸோ இன்றைக்கி சஞ்சய் தான் ஃபுல்லாக கேமரா பார்த்துட்டு இருந்தார். ஸோ சஞ்சய்க்கு தேங்க்ஸ். அப்புறம் கேமரா ஒழுங்கா பிடிக்கூட கேமரா பார்த்துருந்தேன், ஏதோ பண்ணார். ஸோ அதுக்காக நன்றி சொல்லிடலாம். ஸோ நம்ம கூட தினேஷ் வந்து இன்றைக்கி தர்பூசணி காம்படிஷனில் ராஜேஷ் கூட டீம் ஆகி ஈஸியாக தோற்று போயிட்டாங்க. நான் ஒரு ஆளாக இருந்து அவங்கள சின்ன பையன் கூட சேர்ந்து தோக்கடிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்குறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பண்ணிவிடுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. கிரில் சிக்கனு. ஸோ ஸ்பான்சர் வந்து தினேஷ் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறான். ஸோ அதே மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. பாய்.